விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் மாண்பு உறுப்பினர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள். சார், கவர்னர் தீர்மானம் நிறைய கொடுத்து இதே வினாக்கள் விடைகள் பற்றி கூறிய அதே பதில்தான் ஏற்கனவே பல உறுப்பினர்கள் பல தொகுதி பிரச்சனைகளை பற்றி அவசர முக்கியத்துவம் கருதி 55 விதியின் கீழே கொடுத்திருக்கிற அத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. தகுந்த பதில் வந்தவுடன் ஒரு நாளைக்கு 1, 2 என்று விரைவாக எடுத்துக்கொள்ள முடிவு செய்திருக்கிறோம். அந்த நிலைமை தொடரும். பதில் வந்தவுடன் உறுதியாக அது அவையில் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரே பதில். கவன ஈர்ப்பு தீர்மானம் அனைத்தும் ஆய்வு செய்து துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. விரைந்து பதிலளிக்குமாறு எப்படி வினாக்கள் விடைகளுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றோம், அதே போன்று துறை சார்ந்த அதிகாரிகள் கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மீது அதிக கவனம் செலுத்தி விடைகளை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்பு உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். இந்த கடந்த காலம் வேணாங்க, இப்போ இருக்கிற நடைமுறை எனக்கும் தெரியும், விதி உங்களுக்கும் தெரியும். 110 விதியின் கீழ் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு வெளியிட்ட பிறகு விவாதம் கிடையாது. மாண்புமிகு உறுப்பினர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் பேசலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தில் நாங்கள் எதிர்கட்சியாக இப்போ பேசுவோம் உங்கள்கிட்ட. கடந்த வருஷம் அங்கே உட்காந்து பட்ஜெட்டை படித்தோம். ஆக இப்போ புதிய ஆட்சி புதிய அமைச்சர் இங்கே வேளாண் பட்ஜெட்டை படித்திருக்கிறார்கள். ஆனால் நான் படித்த புதுசாக மாற்றம் சொன்னாங்களே, மாற்றம் புதுசாக பட்ஜெட்டில் வரும், விவசாயிகளுக்கெல்லாம் வாழ்வு வரும். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் வேற சொல்லுகிறார். நாங்கள் தஞ்சையில் பேசியிருக்கார் தேர்தலுக்கு முன்பாக. நான் அடுத்த ஜென்மம் வந்தால் நான் விவசாய குடும்பத்திலே பிறக்க வேண்டும் என்று அவர் அறிக்கை பேசினார்கள். இப்போ முதலமைச்சராக இப்போ இந்த தேர்தலில் அப்போ பேசும்போது ஒரு 5-6 மாதத்துக்கு முன்பு பேசும்போது எதிர்பார்த்திருக்க மாட்டார். இப்போ ஒரு ஆட்சியினுடைய ஆட்சி தலைவராக முதலமைச்சராக பொறுப்பேற்று வேளாண் பட்ஜெட் இப்போ இதுக்கு இங்கே எங்களுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வேளாண் பட்ஜெட் 5 ஆண்டு காலமாக நாங்கள் இந்த தாக்கல் செய்திருந்தோம். ஆக இது தொடருமா தொடராதா என்ற சந்தேகத்தில் இருக்கும்போது அவர் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். ஆக அறிவிப்பும் புதிய அறிவிப்பு மாற்றம் என்று சொல்லி மாற்றம் தருவோம் என்று நீங்கள் சொல்லி வந்திருக்கின்றீர்கள். ஆனால் வேளாண் பட்ஜெட்டில் மாற்றம் இருக்குமா என்று ஆவலாக படித்து பார்க்கும்போது பார்த்தா மாற்றத்தையே காணும் என்ற ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நான் இங்கே அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது இந்த பட்ஜெட்டில் பேசுவதற்கு நான் இங்கே 7வது முறையாக இங்கே சட்டமன்றத்தில் கலந்து கொண்டு பேசுவதற்கு வாய்ப்பை தந்த எங்களுடைய தலைவர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்களையெல்லாம் ஆளாக்கி கலைஞர் அவர்கள் எங்களெல்லாம் முதலாக 96இல் என்னை இந்த மன்றத்திலே வெற்றி பெற வைத்து அமைச்சர் ஆக்கினார்கள். அவர் காலத்திலே கொள்கை இன்னும் சொல்லப்போனால் முதலமைச்சரோட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார். எங்களுக்கெல்லாம் வருத்தம், அரசியல் கட்சி நீங்கள்லாம் பேப்பரை படிக்கலையா? ஆக இது பேசிய இயக்கம், இது திராவிட இயக்கங்கள் பேசிய இயக்கம். பேசி கொள்கையை பேசி அங்கே ஆட்சியை பிடித்தவர்கள், மக்களுடைய மனதை தொட்டவர்கள், மக்கள் மனதிலிருந்து நாங்கள் வந்தவர்கள். அத்தகைய உணர்வுள்ளவர்கள் இங்கே திராவிட இயக்கத்தை சார்ந்த நாங்களாம் தான் சரி. அதிமுக இப்போ இங்கே நாங்களும் புற சொல்லி இன்னும் சொல்ல போனால் காலையில் இங்கே நாங்களாம் அமைச்சராக இருக்கும்போது இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, முதல்ல மு.க. ஸ்டாலின் இருந்தப்போ எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும்.
காலையிலே 6 மணிக்கெல்லாம் ஃபோனு காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு இல்லை 8 மணிக்கு வந்தால் தான் தாண்டினாதான் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா பேப்பரில் காலையிட்டு கலைஞராலும் சரி எங்களுடைய முதலமைச்சர் அந்த இங்கே முதல்வராக இருந்தாலும் சரி அவரை செய்தித்தாளை பார்த்துவிட்டு தொலைக்காட்சியை பார்த்துவிட்டு அந்தந்த துறையினுடைய அதிகாரிகளுக்கு நேரடியாக அவர் எங்களுடைய இங்கே முதல்வராக இருந்த அண்ணன் தளபதி அவர்கள் பேசுவார்கள். அந்த துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு இந்த இடத்துல இந்த பிரச்சனை கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். 5 ஆண்டு காலம் இருந்தாலும் 5 ஆண்டு காலம் டென்ஷனாக நாங்கள் மக்களுடைய பிரச்சனை. ஆக நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கீங்க, அதான் ஆச்சரியமாக இருக்குது. எங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குங்க, நீங்களாம் ரிலாக்ஸாக இருக்கிய, நாங்களாம் டென்ஷனாக இருந்தால் இந்த ஐஏஎஸ் இருக்கின்ற இங்கே மேடையில் இருக்கின்ற இங்கே மக்கள் இருக்கின்ற அதிகாரிகள்லாம் டென்ஷனாக இருப்பாங்க. மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, உறுப்பினர் சொன்னார் இன்னைக்கு காலையில் நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலையும் சரி முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட ஃபோனு அடித்து அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக தான் இருக்கிறார். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்கள் தினந்தோறும் டென்ஷனில் இருக்கிறோம். எதுலையோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. மாண்புமிகு அமைச்சர் பிஸியாக தான் இருக்கார். அவர் பிஸியாக இருக்கார். ஏன்னா எல்லா கட்சியும் தொண்டார் அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம். நாங்கள் 97 நாங்களாம் எதிரியாகும் போது எங்களுக்கு அதே போல் தான் இளைஞர்களும் வந்து எங்களை கேட்பார்கள். இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகுது பாருங்கள். மேலே எதிர்பார்க்க போது பேசும்போது பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் 3 மாதம் தான் ஆயிருக்கு. இப்போ பாருங்கள், விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள். அதை பாராட்டணும். 5 ஆண்டு காலம் தமிழகத்தில் விவசாயிகள் போராட்டம். நான் முதலாக தஞ்சையில் போய் விவசாய கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தும் போது எப்படி வெடித்தது, அதை தாங்கி ஒன்றாக இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள். நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்குறாரு, கிட்டத்தட்ட 1000 மாடை வளர்க்குறாரு. விவசாயம் 1000 ஏக்கர், வாழை தென்னை மரம் எல்லாம் நெல். அதே போல் வேலு அவர்கள் டிராக்டர் ஓட்டுவார், புதிய அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார். நீங்கள் செங்கவட்டைன்னு மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்களை சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் சீலிங் இருக்கிறது, அதில் மாட்டி விடக்கூடாது. ஆயிரக்கணக்கான சரிங்க அப்போ இருந்தது. இப்போ செங்கோட்டைக்கு எவ்வளோக்கு கணக்கு பார்த்தா தெரியும். அமைச்சர் செங்கோட்டை அவர் தென்னை விவசாயி. அவர் போன